இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நேற்று வீடியோட கன்க்ளூஷன்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னாக்கா, நேற்று வந்து போட்டது ஃபுல்லாமே சாதாரண ஒரு ஸ்விவிங் த்ரெட் வச்சு நம்ம போட்டிருந்தோம். ஆனால் இப்போ நம்ம போட போகிறது எல்லாமே சில்க் த்ரெட். சில்க் த்ரெட்னால் ஃபஸ்ட் என்ன? சில்க் த்ரெட்டுன்றது சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா, வீட்டில் ஒரு சில்க் சாரீ இருக்குது. அந்த சில்க் சாரீ வந்து நம்ம எப்படி சேஃப்டியாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி சில்க் த்ரெட்டை சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணணும். ஸோ அதனால தான் சில்க் த்ரெட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த த்ரெட்டு வந்து நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேலே இப்படி ஒரு கவர் போட்டு இருந்தது. இந்த கவரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த கவரில் என்ன எழுதியிருக்குன்னா, டபுள் பெல், அதாவது இந்த பிராண்டோட பேர் DOUBLE BELL பெல், டபுள் பெல் கம்பெனியோடது. அந்த பிராண்டோட நேம் டபுள் பெல். ஸோ இது ஒரு குப்பை தானே, இது எதுக்கு இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க, இதை எடுத்து போட்டுடலாம்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதான் இல்லை. இது வந்து ராமர் ப்ளூ. ராமர் ப்ளூவில் இந்த பிராண்டோட ஒரு புக் டேம்ப்ளேட்ஸ் வரும். இந்த புக் டேம்ப்ளேட்ஸில் வந்து ஒரு சில சீரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை நார்மல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். அந்த நம்பர்ஸ் வந்து எதுக்காகன்னா, இந்த ஷீட் வந்து அப்போ யூஸ் ஆகும். ஃபஸ்ட்டு நான் இந்த த்ரெட்டோட கலர் சொல்லிடுறேன் அண்ட் த்ரெட்டோட ஷேட்ஸோட பேர் சொல்லிடுறேன். இது வந்து ராமர் ப்ளூன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, ஒருத்தர் வந்து பீகாக் ப்ளூன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு கலராக இது இருக்கும். ஸோ நீங்கள் கடையில் போய் சொல்லும்போது உங்களுக்கான ராமர் ப்ளூ வந்து இதுவாக இருக்கலாம். எக்ஸாம்பிள், அவங்களுக்கு வந்து ராமர் ப்ளூ வந்து இதாக இருக்கலாம். ஸோ இது ரெண்டும் நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த கலரில் அந்த கலர் இல்லை அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுறதை விட எனக்கு டபுள் பெல் பிராண்டோட 75 வேணும். 75 அதாவது இந்த கலருக்கு பர்டிகுலர் இந்த கலருக்கான நம்பர் வந்து 75. இதோட ஒரு ஷேட் அதிகமாக இல்லை கம்மியாக, எக்ஸாம்பிளுக்கு அதிகமாக இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த ஷேடோட பேர் வந்து 75Lன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த எல்ன்றது இதோட ஒரு ஷேட் அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். அப்போ நீங்கள் இதுதான் இதே மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க. ஆனால் நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஒரு நார்மலான நூல் வந்து மொத்தமாக பார்க்கும்போது அதோட கலர் வந்து டிஃப்ரெண்ட் ஆகவும், அது சிங்கிள் ஸ்டான்ஸால் பார்க்கும்போது அதோட கலர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்கும். அதே இதுதான் அதை நம்ம துணியில் போடும்போது இன்னும் வித்தியாசமாக இருக்கும். அது நான் உங்களுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு லைனில் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் நிறைய தெரியும். நேரில் பார்த்து எடுத்துகிட்டு வரும்போது அது கொஞ்சம் கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால் இது என்ன பண்ணணுன்னாக்கா, இந்த பேப்பரை வந்து இது ரோல் பண்ணி, இந்த ஓட்டு சும்மா தானே இருக்குது, ஸோ இதை வந்து இதுக்குள்ளே இப்படி போட்டு வச்சிடணும். நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னா இந்த நூல் ஆயிடுச்சு, அச்சோ நூல் ஆயிடுச்சு, அப்போ இந்த கடைசி கண்டு இருக்குமே, அப்போ இது வந்து இப்படி வச்சு இப்படி சும்மா தள்ளினாக்கா இந்த பக்கம் வந்துடும். சாதாரண பென்சில் எதை வச்சு தள்ளினாலும் அது வந்துடும். ஸோ அது ஒரு பெரிய டாஸ்க் கிடையாது. ஸோ அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் இதுக்கான த்ரெட்டு எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா எடுக்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சொல்கிறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டபுள் பெல் பிராண்டோடது மட்டும்தான் அந்த நம்பர் இருக்கும். இப்போ நீங்கள் வேறு வந்து ராஜாஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்குது, அந்த பிராண்டில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதே நம்பர் அதே சைஸில் அதோட இதில் இருக்காது. ஸோ வேறு வந்து டபுள் பெல்லையே ஒரு காப்பிரைட்ஸ்குள்ள பிராண்ட் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் போய் கேட்டாலும் அதில் கிடைக்காது. ஸோ நீங்கள் நார்மல் இந்த ஒயிட் பேப்பர் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த பிராண்டு எந்த பாக்ஸுன்ட்டு. ஸோ அதுக்குள்ளே கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது வரைக்கும் சிங்கிள் நூல் எடுத்து நம்ம எப்படி ஸ்டிச் போடுறதுன்னு பார்த்தோம். நம்மளோட ஆரி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் சில்க் த்ரெட் வந்து எப்பயுமே த்ரெட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாக்கா அது டபுள் ஸ்டாண்ட்ஸால் தான் இருக்கும். பிகாஸ் இது வந்து சாஃப்டாக இருக்குது, தின்னாக இருக்குது, திக்காக இருக்குது, அந்த காரணம் கிடையாது. எப்பயுமே ஆரி ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட் எடுங்க அப்படின்னாலே அந்த டபுள் த்ரெட் எடுக்கணும், அதாவது 2 லைனுக்குள்ளே த்ரெட்டு தான் எடுக்கணும். ஸோ அப்போ என்கிட்ட இந்த கலரில் ஒன்று தான் இருக்குது, அதுக்கு நான் இன்னொன்று வாங்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதான் இல்லை. உங்ககிட்ட நார்மலான ஒரு பாக்ஸில் பேப்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பாக்ஸ் மாதிரி ஒரு பேப்பர், கார்ட்போர்ட்ஸ் அந்த மாதிரி பேப்பர் இருந்துச்சுன்னா அதில் சுற்றிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதான் இந்த கார்ட்போர்டுன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த கார்ட்போர்டில் நீங்கள் வந்து நார்மலாக த்ரெட் ஃபில் பண்ணுற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு டெய்லராக இருக்கீங்க, உங்ககிட்ட பாபின் இருக்குது, ஸ்டார்டிங்கில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டாம். ஸோ உங்ககிட்ட இருக்குன்னா அதில் இருக்க பாபினில் வந்து நீங்கள் வந்து அந்த த்ரெட்டை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதுதான் இதோட ப்ராசஸ்ஸு. ஸோ இது வந்து நம்ம வந்து இப்போ வந்து ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணுறதுனால இது எப்படி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இது என்னோடய த்ரெட்டு. ஸோ எனக்கு டபுள் ஸ்டாண்ட்ஸாக வேணும், எனக்கு இவ்வளோ நூல் போதும்னே எடுத்து இங்கே கட் பண்ணிவிட்டு முடித்து போடக்கூடாது. ஃபஸ்ட் ஸ்டெப்
இங்கே கட் பண்ணிவிட்டு முடிச்சு போடாமல் இதை டைரெக்டாக முடிச்சு போட்டுறணும். முடிச்சு போட்டாச்சா? முடிச்சு போட்டுட்டு ஸ்டிச் போட ஆரம்பிச்சிடணும். அதுக்கு பதில் ஸ்டிச் போடாமல் இந்த நூல் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ தூரம் இதை அளந்து இங்கே கட் பண்ணிவிட்டு அப்படி அந்த வேலையே இருக்கவே கூடாது. பிகாஸ் சில்க் த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் சீக்கிரம் சிக்கிக்கும், சீக்கிரம் முடிச்சு போட்டுக்கும், சீக்கிரம் அது வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் மட்டும்தான். ஸோ இப்போ வந்து இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா? ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதாவது இதை வந்து ரெண்டாக எடுத்து நூலை வந்து நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு இப்போ வந்து ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். ஒரு முக்கியமான விஷயம், ஸ்டிச் போடும்போது அது எப்பயுமே இப்போ எப்படி சிங்கிள் நூல் எடுத்தோம் அந்த நூல் ஃபுல்லாக மேலே இருந்துச்சு, இனிமேல் இந்த நூல் ரெண்டுமே மேலே கன்ஃபார்ம் வந்தே ஆகணும். அது வரலைன்னா அது வந்து தப்பு. ஓகே, திருப்பி எடுத்துகிட்டு திருப்பி பிரிச்சுட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடணும். ரீகேப் ஒரே ஒரு டைம் ரீகேப் பண்ணிடுறேன். 1 2 3 4 இப்படி பிடிச்சி செயின் ஸ்டிச் போடணும். அதாவது ஸ்டிச் போட ஆரம்பிக்கணும். இந்த ஸ்டிச்சோட பேர் செயின் ஸ்டிச். இந்த ஸ்டிச் இல்லாமல் எந்த ஸ்டிச்சுமே இது வந்து கீழே போட்டுடலாம். இந்த ஸ்டிச் இல்லாமல் எந்த ஸ்டிச்சுமே ஸ்டார்ட்டும் ஆகாது, எண்டும் ஆகாது. இந்த ஸ்டிச் தான் பேசிக். இது போடுறதுக்கு அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் ஆகும், 3 வீக்ஸ் ஆகும். பேனிக் ஆகக்கூடாது. நீங்கள் எவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறீங்களோ, மிஸ்டேக் மேக் அ மேன் பர்ஃபெக்ட். ஸோ மிஸ்டேக் நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்களோ அவ்வளோ மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு லேர்ன் பண்ண வைக்கும், உங்களோட நாலேஜ் கெயின் பண்ண வைக்கும். ஸோ உங்களுக்கு வரிஸ் இருக்கக்கூடாது. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட ஆரம்பிக்கலாம். நார்மலாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த ஸ்டிச், அதாவது மஷின் த்ரெட் வச்சு எப்படி ஒரு ஸ்டிச் போட்டிங்களோ அதே ஸ்டிச் தான் ஆரம்பிக்கணும். ஆனால் இதில் வந்து 2 நூல் வந்து மேலே இருக்கணும், கையில் இருக்கணும், மேலேயும் ஸ்டிச்சஸில் வரணும். என்னோடய முகம் வந்து இந்த லைனை பார்த்துருக்கு. ஸோ இது மாதிரி நேராக வச்சு சுற்றிட்டேன், எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு ஒரு நூலை கீழே விட்டுட்டேன். இப்போ செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கிறேன். ஓகே, என்கிட்ட 2 லூப் இருக்குது. 1 2 2 லூப் வச்சு நான் பொறுமையாக காட்டுறேன். குத்திட்டேன், சுற்றி எடுக்கணும். 2 நூல் வந்துச்சு மேலே. 2 நூல் கண்டிப்பாக மேலே வரணும், இல்லைன்னா அது தப்பு. சுற்றி இப்படி எடுக்கணும். குத்தியாச்சு, சுற்றியாச்சு, சுற்றி எடுக்கணும். ஸ்டார்டிங்கில் நிறைய கட் ஆகும், பிசுறாகும். இது உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்காக நான் போட்டு வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து கட் பண்ணிவிட்டு, அதாவது இழுக்கும் போது கட் ஆகிடும். அது ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணணும். அது நான் லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்துட்டே அங்கே செய்யாதீங்க, அங்கே செஞ்சுட்டு இங்கே கவனிக்காதீங்க. அது உங்களுக்கு பெரிய ஒரு மிஸ்டேக்கு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அது காது கொடுத்து கேட்டுக்கோங்க. ரீகேப் பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். மேலே குத்தி கீழே சுற்றி சின்னதாக டர்ன் பண்ணி எடுக்கணும். மேலே குத்தி கீழே சுற்றி சின்னதாக டர்ன் பண்ணி எடுக்கணும். மேலே குத்தி கீழே சுற்றிட்டு சின்னதாக டர்ன் பண்ணி எடுக்கணும். மேலே குத்திட்டு கீழே சுற்றிட்டு சின்னதாக டர்ன் பண்ணி எடுக்கணும். மேலே குத்திட்டு இதே ப்ராசஸ்ஸு எடுத்துகிட்டு போகணும். இப்போது சிங்கிள் நூல் தான் மேலே வந்திருக்கு. அப்போ பொறுமையாக அதுக்கு முன்னாடி இருக்க லூப்பை பிடிச்சிட்டு பொறுமையாக அந்த நூலை பிடிச்சி இழுத்தாக்கா அது கீழே போயிடும். ஸோ இப்போ உங்கள்கிட்ட 2 ஸ்டாண்ட்ஸாக இருக்குது, அதாவது 2 நூல் இருக்குது. குத்திட்டு சுற்றிட்டு எடுக்கணும். எனக்குமே ஒரு நூல் கண்டிப்பாக வரும். நீங்கள் இவ்வளோ ஸ்டிச்சஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு வருமா வராதா? கண்டிப்பாக வரும், யாருக்காக இருந்தாலும் வரும். அதை நம்ம எப்படி விட்டுட்டு அடுத்த ஸ்டிச்சை நம்ம கண்டினியூ பண்ணுறோன்றதுல தான் இருக்குது. ஸோ இப்படி போடணும். ஸோ ஒரு நூல் வந்திருக்கா. இதுக்கு முன்னாடி இருக்க ஸ்டிச்சை நான் பிடிச்சிட்டேன்னா, இதை நான் பொறுமையாக கீழே எடுத்துட்டேன்னா போயிடுச்சா. இப்படி போட்டு எப்படி போட்டுறணும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போட்டு காட்டுறேன். கீழே என்னோடய நூல் வந்து ஆயிடுச்சு. அதாவது நான் சின்னதாக நூல் எடுத்ததுனால அது வந்து ஆயிடுச்சு. ஸோ அதை நான் மேலே எடுக்கிறேன். எடுத்துட்டேன்னா ஒரு நூல் வந்ததுக்கான காரணம் என்னோடய 2 நூலில் ஒரு நூல் வந்து சீக்கிரம் தீர்ந்துடுச்சு. நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டுனதுனால இப்போ நான் மேலே கட் பண்ணிவிட்டேன், கீழே இழுத்துட்டேன்.
இதுதான் செயின் ஸ்டிச். இந்த செயின் ஸ்டிச்சை இதே ஃபார்மேட்டில் ஸ்டாண்டிங் லைனில் 5 போடணும், ஸ்லீப்பிங் லைனில் 5 போடணும். ஸோ இதுதான் உங்களோட இது. முடித்ததுக்கப்புறம் கடைசியாக இந்த நூல் ஒரு மாதிரி மேலே இருக்குல்ல, ஃபஸ்ட்டு இதில் நான் காட்டிடுறேன். இந்த நூலை இந்த லைன் எங்கே இருக்கோ அந்த லைனில் குத்திடணும். குத்திட்டு 1 2 நிறைய சுற்றலாமான்னு கேட்டாக்க ஊசி வந்து கீழே இழுக்க விடாது, அதனால் நிறைய சுற்ற வேண்டாம், 2 சுற்று போதுமானது. ஓகேவா? இது வந்து இப்படி குத்தி இப்படி பண்ணிவிட்டு கீழே எடுத்துடணும். இப்படி பண்ணாக்கா செக்யூராக இருக்குமா, லைஃப் வருமா அப்படின்னாக்கா இல்லவே இல்லை. உங்களோட 4th or 5th ஸ்டிச்சில் நான் உங்களுக்கு நாட் போட சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்டிச்சஸ் வந்து கை பழகிருச்சுனாக்கா நீங்கள் நாட் வந்து ஈஸியாக போட்டுடலாம். அந்த நாட் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்கவே இருக்காது. ஓகேவா? இவ்வளோ தான் ஸ்டிச். இந்த ஸ்டிச் நீங்கள் வந்து இது 5 டைம் போட்டு முடித்த உடனே செயின் ஸ்டிச்சுன்னு மேலே எழுதிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டிச் போட்டுட்டு ஆரோ மார்க் வந்து இப்படி ஒரு 2 லைன் போட்டுட்டு ஆரோ மார்க் வந்து இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம் ஒன்று. இப்போ நீங்கள் ஸ்டாண்டிங்காக போட்டிங்களா, இப்போ வந்து ஸ்லீப்பிங்கில் போடணும். இந்த ஆரோ யாரை பார்த்து போகுது, இதை பார்த்து போகுது. அப்போனா இந்த பக்கம் இந்த ஆரோ இந்த பார்த்து போகுது. ஏன் இது போடணும் அப்படின்னாக்கா, ஸ்டிச்சஸ் வந்து நீங்கள் வந்து ஃப்ரேமை திருப்பி போடக்கூடாது. இப்படி உங்கள் ஃப்ரேம் இப்படியே தான் இருக்கணும். இதை இப்படி திருப்புறது அந்த பேச்சே இருக்கக்கூடாது. இந்த லைன் இப்படி போகுதுன்னா இப்படி தான் போகணும், இந்த லைன் இப்படி போகுதுன்னா இப்படி தான் போகணும். ஸோ இப்படி போயிட்டுருக்குனாக்க பர்ஃபெக்டாக தான் இப்படி தான் ஃப்ரேம் வச்சு இப்படி தான் பர்ஃபெக்டாக போடணும். இந்த லைன் இப்படி இருக்குன்னா இப்படி வச்சு போடணும். இது நம்ம வாட்டத்துக்கு திருப்பி இங்கேருந்து இப்படி ஆரம்பித்தோமான்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஃப்ரேம் எப்பயுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ரேம் வைக்கிறீங்களோ அதே ஃப்ரேம் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீடிக்கணுமே. அதுக்கு முன்னாடி ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்படி ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த வீடியோ அப்படின்னு சொல்கிறது வந்து எந்த மிஸ்டேக்ஸும் எடுத்துக்க வேண்டாம். இது வந்து சின்ன கிளிப்ஸாக நான் இது பண்ணுறதுனால எனக்கு எடுத்தோடனே இந்த வீடியோ அப்படின்றது தான் வருது. ஸோ அதனால் எந்த மைண்ட் பண்ணிக்க வேண்டாம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து நான் நாலேஜ் கொடுக்கறதுக்காக இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இது பேர் தான் கார்பன் பேப்பர். இந்த கார்பன் பேப்பர் வந்து இப்போ வந்து ஒரு 4 கலர்ஸில் வர மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஒன்று ப்ளூ கலர், ஒன்று இந்த எல்லோ ஷேட் ஒன்று, இன்னொன்று ஒயிட் ஷேடு, ரெட் ஷேடும் வருது. ஸோ 4-5 கலர்ஸ் ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் இருக்க மாதிரி நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு ட்ராயிங் பண்ண இது ஏன் இப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். எனக்கு ட்ராயிங் பெருசாக பண்ண வராது. ட்ராயிங் தான், நான் ஏன் ஆரி ஒர்க்கில் ட்ராயிங்லாம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ட்ராயிங் பண்ண தெரிஞ்சால் பண்ணலாம், பண்ண தெரியலனா பண்ண வேண்டாம் அப்படின்ற ப்ரெஃபரன்ஸ் என்னோடது கிடையாது. நீங்கள் பெஸ்ட் வே ட்ரேஸ் பண்ணணும். ஏன் ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் சொல்லிடுறேன். ட்ராயிங் வந்து ஒன்று முன்ன பின்ன இருக்கும், எப்படி வேணால் இருக்கும். ஆனால் நீங்கள் ட்ரேஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா ஈஸியாக இருக்கும். ப்ளவுஸில் நிறைய ட்ரேசிங் மெத்தட்ஸ்லாம் வரும். ஸோ அந்த மெத்தட்க்கு இது பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நீங்கள் செயின் ஸ்டிச் தான் போட போகிறீங்க. செயின் ஸ்டிச்சுக்கு வந்து பேசிக்காக சின்னதாக ஒரு போர்ட்ரேட், அதாவது A4 ஷீட்டில் ஒரு சின்ன போர்ட்ரேட் மாதிரி எடுத்துட்டிங்கனாக்கா, இந்த கார்பன் பேப்பர் வந்து இந்த கலர் ஒயிட்டு, எல்லோ, ப்ளூ அந்த கலர் இருக்குல்ல, அது கீழே இருக்கணும். அதுக்கு மேலே ஏதாவது எழுதி இருந்துச்சுனாக்கா அந்த பிராண்டோட நேம்ஸ் இல்லை நார்மலாக ஏதாவது ஒரு பேட்டர்ன்ஸ் எல்லாம் வரைஞ்சிருந்துச்சுன்னா அது வந்து மேலே இருக்கணும். அதுக்கு மேலே இந்த பிரிண்ட் வரணும். பிரிண்ட்டை வச்சு இதுக்கு மேலே வச்சு நீங்கள் வரையணும். ஸோ இப்போ வந்து நான் இன்றைக்கி செலக்ட் பண்ணிக்கிறது இந்த ஹனிபீ தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களோட ஃப்ரேம் மேலே இருக்குது, கீழே ஸ்டாண்ட் இருக்குது, இப்படி வச்சு நீங்கள் வரைய போகிறீங்க. ஓகே, இது நீங்கள் இப்படி வச்சு வரைகிறீங்க. ஓகே, இப்போ நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் என்னோட ஸ்டாண்டு, அதாவது என்னோட மேலே இருக்க ஃப்ரேம் எவ்வளோ உள்ளே வாங்கிருச்சு அப்படின்றது. ஸோ இது வந்து பள்ளமாயிரும். அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஃப்ரேமை மட்டும் மேலே இருக்க ஆரி ஒர்க் ஸ்டாண்டோட மேலே இருக்க ஃப்ரேம் மட்டும் எடுத்து கீழே வச்சுட்டு, நார்மலாக உங்கள்கிட்ட ஏதாவது புக் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி புக் இருந்துச்சுன்னா இதை வந்து இப்படி வந்து கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு இப்படி வச்சு, இப்போ நான் இப்படி வச்சுட்டேன், என் ஃப்ரேம் அப்படி தான் இருக்குது. இது நான் அழுத்துறேன், இது கீழே போகல. அதாவது நீங்கள் ஃப்ரேம் எடுத்துகிட்டு கீழே வச்சு பண்ணணும். கீழே நீங்கள் புக் பிடிச்சி நீங்கள் பண்ணிடலாம், ஆனால் மேலே ஆடும்ல, அது யார் பிடிக்கிறது?
அது இல்லாமல் புக்கை நீங்கள் கீழே பிடிச்சிருக்கீங்களா, கை அசந்து போயிடும். அப்போ நீங்கள் கை இங்கேருந்து எடுப்பீங்க. அப்போ இது எடுக்கிறது இப்படி சரி பண்ணும்போது இப்படி சரியாக பண்ணும்போது கண் ஒரு இடம், மூஞ்சி ஒரு இடம், முகம் ஒரு இடமா மாறிடும். ஸோ அப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஃப்ரேம் எடுத்து கீழே வச்சுட்டு ட்ரேஸ் பண்ணணும். ட்ரேஸ் எப்படி பண்ணணும்னாக்கா இப்படி 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 அப்படி பண்ணக்கூடாது. ஒரு லைன் எடுக்கிறீங்கன்னா அந்த லைன் முடிச்சிடணும். இவ்வளோ தூரம் வந்துச்சா, கை எடுத்துருங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து கை எடுத்துருங்க. அப்புறம் இங்கேருந்து இப்படி வந்து கை எடுத்துருங்க. இங்கே, அப்புறம் இங்கே, இங்கே உள்ள சுருக்கமாக இருக்குல்ல, அதுக்கு சும்மா இப்படி ஒரு லைன், இப்படி ஒரு லைன் அப்படி போட்டுட்டு இந்த ட்ராயிங் ஃபுல்லாக ஃபினிஷ். நீங்கள் இந்த ட்ராயிங்கை வரைஞ்சி முடிச்சுட்டு ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த லைனில் இந்த சுருக்கத்துலலாம் வரைஞ்சி முடிச்சுட்டு செயின் ஸ்டிச் போடணும். இங்கேருந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா இங்கேருந்து ஆரம்பித்து கண்டினியூ பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச்சஸ் போட்டு ஃபுல்லாக முடிக்கணும். அங்கங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ட்ரை பண்ணி நீங்கள் முன்னாடி பின்னாடி எல்லாமே முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் பிக்சர் வரைஞ்சி முடிச்சிட்டிங்கன்னா அந்த பிக்சரை ஃபஸ்ட்டு எனக்கு ஷேர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா அந்த ஸ்டிச்சோட பிக்சரை எனக்கு ஷேர் பண்ணணும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டிச் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து ஃப்ரேம் வந்து கீழே எடுத்து வச்சுட்டு ஏன் செய்யணுன்னாக்கா, அது வந்து அப்போ செஞ்சால் மட்டும்தான் பர்ஃபெக்டாக இருக்கும். கை ரொம்ப நேரம் கீழே இருந்ததுனால அசந்து போயிடும். அந்த அசந்து போனாலும் பரவாயில்ல, நான் போடுவேன்னா போட முடியாது. நீங்கள் கீழே வச்சு ஸ்டிச் வரையும் போது இது இப்படி இப்படி ஆடும். அது பிடிக்கிறதுக்கு இன்னொரு கை தேவை. இங்கேருந்து எடுத்து பண்ண முடியாது. ஃப்ரேமை கீழே எடுத்து வச்சுட்டு கீழே ஒரு அழகாக புக்கு ஒன்று வச்சுட்டு அது மேலே வச்சு வரையும் போது அந்த கிரிப்னஸ் கரெக்டாக இருக்கும். நான் ஃப்ரேம்லேருந்து எடுத்துகிட்டு துணி மட்டும் போடுறேன்ட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. ஏன்னா துணி வந்து நம்ம இழுத்து இருக்கும். அந்த இழுத்ததோட பக்கம் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்டேக்ஸ் நிறைய வரும். இப்படி இப்படி இருக்க ஃப்ரேமு நீங்கள் இப்படி இழுக்கும்போது இந்த முகம் இப்படி போகும், இந்த பக்கம் இப்படி போகும், கண் விரியும், இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் நடக்கும். ஸோ ஃப்ரேமில் இருக்கும்போதே தான் நம்ம ட்ரேஸ் பண்ணணும். அது வந்து ட்ரேசிங் மெத்தட். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கொஷின்ஸ் கேட்குறதுக்கு தயங்காதீங்க. நீங்கள் ஃபீஸ் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் பே பண்ணதுனால நீங்கள் என்கிட்ட கொஷின் கேட்கணும், நான் அதுக்கு ஆன்சர் சொல்லணும். அதுதான் நம்ம 2 பேருக்கான டீலிங்கு. ஓகேவா?